அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர் சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. சிபிஐயுமே அவங்களோட விசாரணை துரிதப்படுத்திருக்காங்க. தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்புனதா தகவல் வந்தது. இன்னைக்கு தாவேகாவோட தலைமை அலுவலகமான பனையூர்ல சிபிஐ போய் விசாரணை பண்ணதா தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே நீங்க எஸ்ஐடில என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஆவணங்களை திரும்ப எங்களுக்கு கொடுங்க. அதுக்கு டைம் கேட்டதா நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது சார் பனையூர் ஆபீஸ்ல? நிச்சயமாங்க. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே சம்மன் கொடுக்கப்பட்டதாக. அந்த சம்மன் கொடுக்கப்பட்டதே கூட எங்களுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறத சீதா நிர்மல்குமார் அன்னைக்கும் பதிவு செஞ்சார். இல்லங்க எங்களுக்கு அந்த மாதிரி வரல. சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க கரூர் அலுவலகத்திற்கே மதியழகன், புசி ஆனந்த் மற்றும் சீதா நிர்மல்குமார் அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு செய்தி தகவல் தான் அவங்க வழக்கம் போல அவங்க தகவல் கசிகிற மாதிரி ஒரு தகவல் கசிஞ்சது. ஆனா அது இல்லைன்னு சொல்லி ஒரு மறுத்தாரு. கரூர் அலுவலகத்துக்கு இந்த 3 பேரும் போன மாதிரியும் தெரியல. ஏன்னா இவங்க இந்த கூட்டங்களை தான் கலந்துட்டு இருக்காங்களே தவிர இதுல போகலங்கிறது தெரியும். பட் ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரிந்த செய்தி என்பது சிபிஐ இன்னைக்கு பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும். காலையிலே ஒரு பரபரப்பா இருந்துச்சு. காவல்துறை பாதுகாப்புகள்லாம் இங்க வந்தாங்கிறத பார்த்தோம். விஜயே வருவாரா வரமாட்டாரா, விஜய் ஒருவேளை இன்னைக்கு அழைக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப பிரிலிமினரி அவரே சொல்ற வார்த்தைகள் ரொம்ப பிரிலிமினரியா சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கான சம்மன் இல்ல, நீங்க இன்னைக்கு ஆஜராகணும், ஏதாவது தேதி ஏதாவது கொடுத்திருக்காங்களா, இல்ல புசியானது இத்தனை தேதி வரணும், மதியானம் இத்தனை தேதி வரணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எதுவுமே இல்ல. அது சிபிஐ தரப்புல இருந்து வர்ற அவங்க சோர்ஸ் சைடும் இல்ல, இவங்க தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து எதுவும் வரல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, எங்களுக்கான ஆவணங்களை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கை கூர்ந்து நோக்குறவங்க, இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க செய்தது சரியா தவறா அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் விடை என்பது விஜய் அவர்கள் பயணித்த அந்த வாகனத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான். நம்ம நிறைய ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டோம். ஏற்கனவே அரசு தரப்புல நிறைய ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்குமே வெவ்வேறு மீடியாக்கள் எடுத்தது, வெவ்வேறு பசங்க எடுத்தது, அந்த தமிழக வெற்றிக்கழகத்திலே சேர்ந்த பசங்களே நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளவு துன்பப்பட்டோம் அப்படிங்கிற வீடியோக்கள், எத்தனை மணிக்கு எங்களை அழைச்சாங்க அப்படிங்கிற வீடியோக்கள், மதியம் 12 மணி தொடர்ச்சியா அனௌன்ஸ் பண்ணி நீங்க வாங்க வாங்க தளபதி வந்துட்டா தளபதி தரணும் அவங்களை தக்க வச்ச வீடியோக்கள், அவ்வளவு தள்ளுமுள்ள நடந்துட்டு இருக்கும் பொழுதும் நீங்க விஜய் அந்த வாகனம் உள்ள வந்த வீடியோக்கள், அவங்களே ஏறி மிதிச்சு இந்த ஜெனரேட்டர் எல்லாம் ஆஃப் பண்ண வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டோம். பட் இதெல்லாமே ஒரு பக்கம் எவிடன்ஸா இருந்தாலும் விஜய் உடைய வாகனத்திலிருந்து என்னென்ன வீடியோஸ் போக்கஸ் ஆனிச்சு, அதாவது ரெண்டு பாயிண்ட். ஒன்னு, வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவருடைய கேமராஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிருக்கும். அதை தாண்டி மிக முக்கியமாக உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, உள்ளுக்குள்ள யார் யார் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி கண்டிப்பா இருந்தார், ஆதவ் அர்ஜுனா இருந்தாரு, ராஜ்மோகன் இருந்தாரு, அவரோட பவுன்சர்ஸ் இருந்தாங்க. இதை தாண்டி வேறு யாரிடமும் இருந்தார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு சிவா. அதாவது நிறைய பேர் சொன்னது விஜய் அவர்கள் அந்த பக்கத்துல வரும்பொழுது அந்த டோரை க்ளோஸ் பண்ணது, அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டார். நம்ம பார்த்திருக்கோம். எப்பவுமே விஜய் அவர்கள் திருச்சியில இருந்து வரும்போது அந்த விண்டோ தொடர்ச்சியா ஓடிட்டே வருவாங்க. சில பசங்க பேட் கொடுத்து சைன் வாங்கினாங்க, சில பேர் டிஷர்ட்ல சைன் வாங்கினாங்க, அவரோட செல்ஃபி எடுக்கிற முயற்சி பண்ணாங்க, ஓடிட்டே இருந்தாங்க. திருச்சியில திருவூர் நாகப்பட்டினத்துல அவ்வளவு பெருசா இல்ல நடந்துச்சு. அப்ப அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று வந்தவர்களுக்கு விஜய் ரொம்ப பக்கத்துல வரும்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. அவர் ஒருவேளை அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணாம இருந்தா கூட நாங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே கூட கலைஞ்சு போயிருப்போம் இன்னைக்கும் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப எதற்காக அதை அவர் க்ளோஸ் பண்ணாருங்கிறது ஒண்ணு. அவருடைய வண்டியில இருந்த விளக்கு கொஞ்ச நேரம் அணைக்கப்பட்டது அப்படிங்கிறது இது இருக்கு, நமக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அணைச்சு வச்சிருந்தார். எதற்காக அவர் அணைத்து வைத்திருந்தார்? அதுல பல்வேறு, நான் எந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கும் நான் போக விரும்பல. பட் சில கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓடிட்டு தான் இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற தியரிஸ் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே என்னதான் செய்தார் விஜய் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் அந்த ஒரு பர்டிகுலர் இதுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா வரணும். அது வந்தாதான் ஒரு முழுமை பெறும். விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார், ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாரு அப்படிங்கிறதும், இந்த இதுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சா, அவங்களுடைய கான்வர்சேஷன் ஏதாவது போச்சா. நான் பல நேரங்களில் சொல்லிருக்கேன், நீங்க விஜய் அவர்கள் முதலில் வந்தவுடன் காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட்ல கடைசியாக ஆட் செய்யப்பட்ட ஒன்று. நீங்க ரொம்ப கடைசியாக நீங்க விஜய் அவர்கிட்ட ஜான் என்ன சொல்றாரு, சார் போன உடனே காவல்துறைக்கு நன்றிங்கிறத ஒரு பாயிண்ட சேர்த்துருங்க சார். ஏன்னா நமக்கு அவங்க இப்ப இந்த நிமிடம் கூட வராதிங்க, ரொம்ப கூட்டம் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அதை மீறி தான் நம்ம வர்றோம். அப்போ அது அப்படியே அப்பட்டமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ஜான் தான் சொன்னாரா? அதே மாதிரி புசி ஆனந்த் கிட்ட இந்த தகவல் ஒண்ணு பரிமாறப்பட்டது. ஒரு 5:30 மணிக்கு எல்லாமே டிஎஸ்பி அலுவலகத்தை டிஎஸ்பியே சார் இந்த கூட்டத்தை உடனடியா நடத்துங்க, ரத்து பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டதாகவும், அதை கொண்டு போய் புசி ஆனந்த் ஜான்ட்டையும் ஆதவ அர்ஜுனாட்டையும் தெரிவிச்ச மாதிரி சில செய்திகள் இருக்கு. அதெல்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ள நடந்ததா இல்ல பஸ்ஸுக்கு வெளியே நடந்ததா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. சோ அந்த மாதிரி உண்மைகள் என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, உண்மையிலேயே ஒரு மாதிரி இல்ல நடத்தலாமா வேண்டாமா, நம்ம போலாமா வேண்டாமா, இல்ல சீக்கிரமா ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் என்ன, பவுன்சர்ஸ் எதை பார்த்துட்டு ஓடி சொன்னாரு, ஆதவ அர்ஜுன் எதற்காக வேக வேகமாக மேல ஓடி வந்தாரு போன எல்லாமே உள்ள நடந்திருக்கும் இல்லையா. வெளியே அந்த பதட்டத்தை காமிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த பதட்டம் இருந்திருக்கும். அவங்களோட முக பாவனைகள் என்னவாக இருந்தது, அவரோட உடல் மொழி என்னவாக இருந்தது, அந்த பதட்டத்தை உணர்ந்து அவங்க பயணிச்சுட்டு இருந்தாங்களா, உணராம பயணிச்சுட்டு இருந்தாங்களா, விஜயன் தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாரு, இவங்க உதவுறதுக்கு உண்மையிலேயே முயற்சி பண்ணாங்களா இல்லையா,
இவங்க சொன்ன சதி கோட்பாடோட அந்த பஸ்ஸை சுத்தி காவலர்கள் இருந்தார்களா இல்லையா, காவலர்கள் வந்து உண்மையிலேயே ஒருவேளை கான்ஸ்டபிள் போர்சஸ் எல்லாம் இல்ல, அவங்களுமே வந்து கூட்டமா கலந்து அவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பெரிய பெரிய போலீஸ் அபிஷியல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா, காவலர்கள் வந்து யாராவது காப்பாத்துனாங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆம்புலன்ஸ் தூக்கி விட்டது யாரு, ஆம்புலன்சஸ் ஓட்டி வந்தது யாரு, ஏன்னா அதுல சதி கோட்பாடு சொல்றாங்கல்ல, வேணும்னே ஆம்புலன்ஸ் விட்டாங்க, இந்த ஆம்புலன்ஸ்ல போனது உண்மையை தாவேக்கு நிர்வாகி தானா, வேறு சில நிர்வாகிகள் யாராவது வந்தார்களா அப்படின்னு போன்ற எல்லா உண்மைகளையும் சொல்லக்கூடிய இடத்தில் ரொம்ப பக்காவா எவிடன்ஸா பேசக்கூடிய. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து நிறைய வீடியோஸ் வருது, அந்த வீடியோஸை கூட கோர்ட் எடுத்துக்குவாங்களா, இல்ல சார் இதெல்லாம் இது ஏஐயா இருக்கலாம், ஃபேக் வீடியோஸா இருக்கலாம். ஆனா சிபிஐ கேப்சர் பண்ற இந்த வீடியோஸ் எல்லாமே சார் விஜய் பஸ்ல இருந்து வந்தது, அத்தன்டிக்கா நாங்க வந்து இதை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, விஜயே கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இது. இந்த ஃபுட்டேஜஸ்ங்கிறது கோர்ட்ல கடைசி வரைக்கும் நின்று பேசக்கூடிய வீடியோ, ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமாக ஆதாரங்களாக விளங்கக்கூடிய ஒன்று. விஜய் தரப்புல சொல்ற மாதிரி நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல இந்த பக்கம் தரப்புல சொல்லும் பொழுது விஜய் அவர்களுடைய தப்பு தான் இது, இந்த விஜய் அவர்கள் தான் இது எல்லாமே மோசமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஃபுட்டேஜஸ் இருக்கும். இதுல என்னன்னா, ஆனா ஒரு விஷயம் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இந்த ஃபுட்டேஜஸ் நாங்க எஸ்ஐடிலையும் கொடுத்தோம், அதாவது இந்த எஸ்ஓபி வழக்குல நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி அஸ்ராகார் தலைமை எஸ்ஐடிலையும் கொடுத்தோம்னு சொல்றாரு. அது எனக்கு கரெக்டா தெரியும், உண்மையிலே கொடுத்தாங்களா இல்ல சும்மா அவர் சொல்றாரா அப்படிங்கிற தெரியல. இது வந்து அப்பொழுது பேசுபொருளாக இருந்தது. இது வந்து அந்த கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இது ஒரு அழிச்சிருவாங்களா, எல்லா ஃபுல் ஃபுட்டேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்பொழுதே வந்து நிறைய விவாதங்கள்லாம் போச்சு. அது ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு, கோர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உச்சநீதிமன்றம் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்ஐடில என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் சிபிஐ கொடுத்துருங்க. நீங்க இதற்கு விசாரிச்ச டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு யாரெல்லாம், உதாரணத்திற்கு எஸ்ஐடில சேலம் மாவட்ட செயலாளர் வந்து போய் போனாரு, அவர் வந்து அங்க போய் ஆஜராயிட்டு வந்தாரு, மேலும் மேலும் சில மாவட்ட செயலர்கள் ஆஜராயிட்டு வந்தாங்க. அப்ப அந்த விசாரணை அறிக்கைகள் கூட கேட்டாங்க. அதே மாதிரி அருணா ஜெகதீசன் ஆணையத்துல என்னென்ன பேசப்பட்டது, அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டார்களோ அதையும் வந்து சிபிஐ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீடிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க சஸ்பெண்ட் பண்றேன்னு தவிர அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிபிஐ ஆபீஸ்ல கொடுத்துங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அது ஏற்கனவே பகிரப்பட்டிருந்தால் அது சிபிஐக்கு கிடைத்திருக்கலாம். அப்ப பகிரப்பட்ட ஒன்றை ஏன் சிபிஐ மறுபடியும் கேட்கிறாங்க, இல்ல சீட்டா நிர்மல்குமார் வழக்கம் போல போய் சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு அதுவும் தெரியணும். இன்னும் 2-3 நாட்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கும். இன்னொன்னு, இந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜஸும் எனக்கு தெரிஞ்சு இத்தனை டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப நேர்மையா நாங்க இருக்கோம், நாங்க தான் தாக்கப்பட்டோம், நாங்க எங்க பக்கம் நீதி இருக்கு அப்படின்னு நினைக்கின்ற ஒரு கட்சி, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார், இப்ப படத்துல எல்லாம் காப்பாங்கல்ல விஜய் பேசுற மாதிரி, சார் நீங்க வருவீங்கன்னு தெரியும், நான் ரெடியா வச்சிட்டு இருக்கேன், இந்த அப்படியே பென்ட்ரைவ் எடுத்துட்டு போங்க, இல்ல ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு போங்க, எடுத்து கொடுத்துருக்கலாம், ஏன் 2 நாள் 3 நாள் கேட்க, சரி ஓகே அவங்களோட தரப்புலையும் நம்ம நின்று பேசுவோம், ஓகே அவங்க 2-3 நாள் டைம் ஆகணும்னு சொல்லி கேட்கறாங்க, அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ஃபெச் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஒட்டுமொத்தமாக இது சிபிஐ வசம் செல்லும் பொழுது இந்த நிறைய கேள்விகளுக்கு, இன்னும் சொல்ல போனா இதை வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே எல்லோருக்கும் ஒரு உண்மை, நான் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம் சில நேரங்கள்ல, இல்ல தாவேக தரப்புல வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கலாம், எல்லாவற்றுக்கும் உண்மை என்ன பதில் என்னன்றது ரொம்ப தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஐடில போய் இவங்க இந்த வழக்கு இப்ப ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாசமும் போய் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு மாசத்துல நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன சார், இந்த ஒரு மாசத்துல நாங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம், கரூருக்கு போயிருக்கோம், ஒரு 15 நபர்களை விசாரிச்சிருக்கோம், அங்க இருக்கிற சுத்தி இருக்க கடைகள், மொபைல் ஷாப்ஸ், அங்க இருக்க சின்ன சின்ன பெட்டி கடைகளை விசாரிச்சிருக்கோம், அந்த ஸ்கெட்ச் போட்டிருக்கோம், மேப் எப்படி இருந்துச்சுன்னு, முதல் நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சில ஸ்கெச்சஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், அடுத்த நாள் எப்படி இருந்து சில ஸ்கெச்சஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதை தாண்டி மிக முக்கியமாக அந்த வீடியோ எவிடன்ஸ்கள் கிடைச்சிருக்கு. இனிமேல் நாங்க சம்மன் பண்றதுக்கான வேலைகள் பண்றோம், இல்ல அந்த விசாரணை அந்த எஸ்ஐடிக்கு அந்த டைம் போதிய கால அளவு இருந்துச்சுன்னா இந்த கேமரால என்ன இருக்குங்கிறத பொறுத்து கூட யாரெல்லாம் அழைக்கப்படலாம்ங்கிறது கூட வரலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், இங்க கரூர் மாவட்டத்தில் எஃப்ஐஆர் என்ன போடப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் A1 A2 A3 ஒரு பேர் தொடர்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதுல வந்து நிறைய பேர் கிட்ட பாத்தீங்களா, அதுல அப்படியே இல்ல, சிபிஐயோட விசாரணை வரம்பு எப்படி சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆர்ல தான் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, புதுசா எஃப்ஐஆர்ல போட மாட்டாங்க. ஆனா இதில் நீங்க வந்து அது சார்ஜ் ஷீட்டாக மாறும் பொழுது இதில் சில பெயர்கள் சேர்க்கப்படலாம், நீக்கப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சொல்ல போனா A1 A2 A3 கூட மாறலாம், அதற்கு எல்லா உரிமையும் அதிகாரமும் சிபிஐக்கு இருக்கிறது. அப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள வேற யாராவது உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களும் ஒரு முக்கியமான பார்ட்டியா நாங்க ஸ்டேக் ஹோல்டர் நாங்க பாக்குறோம், அவங்களும் விசாரி. உதாரணத்துக்கு பவுன்சர் டீம் ஹெட் பண்றவரை, சார் நீங்க வரணும், நீங்க உங்களுக்கும் வந்து ஒரு சம்மன் கொடுக்குறோம், நீங்க உங்களோட தரப்புல இருந்து நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுத்தீங்க, நீங்க விஜய்க்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்க, ஒய்பிரி பாதுகாப்புல இருக்கிறவங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க, காவல்துறை தரப்புல இருந்து சார் நீங்க வந்து இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் ஒரு பேட்டி கொடுத்தாரு, உண்மையிலே இவ்வளவு போலீஸ் நீங்க அமைச்சிருந்தீங்களா, இந்த இடம் கொடுக்கறதுலே கூட ஏதாவது சிக்கல் இருந்ததா உங்களுக்கு, இல்ல நீங்க வேணும்னு ஏதாவது அரசியல் கட்சிக்கு இது கொடுக்க வேண்டாம் ஏதாவது அழுத்தம் இருந்தான் போன்ற பல கேள்விகள் சிபிஐ கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உண்மை தெரிவதற்கான முதல் முக்கியமான ஒரு ஆவணமாக, டிஜிட்டல் ஆவணமாக இதை நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லா உண்மையும் வெளியில வர்றதுக்கு அந்த ஆவணம் தான் முக்கியமான ஆவணம்னா, ஏற்கனவே நாங்க கொடுத்துட்டோம் எஸ்ஐடி கிட்ட, நிர்மல்குமார் பேசுறாரு, 2 நாட்கள்ல வந்து சிபிஐ கிட்ட அந்த வீடியோக்குள்ள ஒப்படைப்புன்னு சொல்றாருன்னா, அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சாதகமான பகுதிகள் மட்டும் தான் கொடுக்க முடியுமா, இல்லைன்னா ஒட்டுமொத்த வீடியோவும் கொடுத்துதான் ஆகணுமா, அதுல ஏதாவது ஒரு இது பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா?
இல்லங்க. அந்த மாரி ஒரு எடிட்டட் வெர்ஷன் குடுத்தாங்கன்னா, சிபிஐ கண்டிப்பா கேள்விக்கு உட்படுத்துவாங்கல்ல. ஏன்னா நீங்க இப்போ ம். ஒட்டுமொத்த வெர்ஷன்ங்கிறது, விஜய் வந்து திருச்சியிலிருந்து நாமக்கல்ல பஸ்ல ஏறுறது வந்து வேணும்னு நெனைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா, சிபிஐ வந்து இன்னும் போன வாரங்கள்ல குடுத்தது இதுக்கு கூட நீங்க கேட்கலாம். அவங்க தான் இல்ல அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இது பக்காவா அவங்க ஆவணப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திருச்சியில நீங்க ஆரம்பிச்சது பரப்புரை கூட்டங்கள். பொதுவாக உங்களோட பரப்புரை கூட்டங்கள் எப்படி இருக்கு? பொதுவாக உங்க பரப்புரை கூட்டங்கள்ல என்ன நடக்குது? நீங்க பொதுமக்கள வந்து அவங்க எப்படி கூட்டம் கூடுறாங்க? அங்கேயே ஏதோ அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்டதா? அங்கே சில பேர் மயக்கம் போட்ட மாரி செய்திகள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஏதாவது ஏற்பட்டதா? நாமக்கல்ல அன்னைக்கு காலையிலேயே 4 பேர் நீங்க அன்னைக்கு நைட் நம்ம கரூர் விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க 4 பேர் ஐசியூல இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாமக்கல்ல இருக்கிறவங்க. அப்ப நாமக்கல்ல சில தள்ளுமுள்ளல் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து உண்மையா? அப்படிங்கிறது ஏன்னா கண்டிப்பா நீங்க போன வாரங்களுக்கு போகாட்டியும் அன்னைக்கு காலையில இருந்து நடந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜஸ் தான் எனக்கு சிபிஐ கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் நாமக்கல் எந்த பாயிண்ட்ல பஸ்ல ஏறுறாரோ விஜய், அதுல இருந்து மறுபடியும் விஜய் அவர்கள் நீங்க கரூர்ல ஒரு பாயிண்ட்ல இறங்கி ஏதோ ஒரு கார்லயோ எதுலயும் போய் பயணிக்கிறார் இல்லையா? அது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த பேருந்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்பாங்க. உதாரணத்திற்கு நீங்க வந்து ஒரு 6ல இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜஸ் இல்ல. விஜய் வந்து உள்ள போகும்போது அந்த டோர் இல்லன்னா, கண்டிப்பா எவிடன்ஸ் கேள்வி எழுப்புவாங்க. நிச்சயமாக ஏன் அந்த ஃபுட்டேஜஸ் இல்ல? அந்த ஃபுட்டேஜஸ் இல்லாம போனதுக்கு என்ன? ஏன்னா, நீங்க ஏதாவது ஒரு கேமரானா நீங்க சொல்லலாம் சார் ஒரே ஒரு கேமரா மால் ஃபங்ஷன் ஆயிடுச்சு சார். உள்ள வந்து ஒரு கேமரா வச்சிருக்கோம். இல்ல. இந்த வண்டிய பில்ட் பண்ணும்போதே அவங்க வந்து பக்காவா நெறைய கேமராஸ் வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ளயும் இருக்கு, வெளியும் இருக்கு. சோ எல்லாமே பக்காவா இந்த பஸ்ல நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஆவணங்கள் சுத்தமா நீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது ஒரு எடிட் ஆயிருக்கு. இல்ல வந்து ஒரு 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 போர்ஷன் கட் ஆகுது. யாராவது அத டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு மால் ஃபங்ஷன் ஆயிருக்கு ஏதாவது சொன்னா அந்த மாதிரியான பொய்களை சொல்ல முடியாது. அப்ப நீங்க பொய் சொல்றீங்கன்னா, அப்ப அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேள்வியிலும் கடுமையாக தான் மாறும். இப்பன்னா சிபிஐ நீங்க ஒரு பக்கம் ஒரு அரசியல் நோக்கம் கற்பிக்கப்பட்டாலும், அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கோர்ட்ல பதில் சொன்ன பிறகு அந்த கேஸ் எப்படி போகுது? அது வந்து ஸ்மூத்தா போகுதா? ஸ்மூத்தா போகலையா? அதுல இருந்து அரசியல் அழுத்தங்கள் வருதாங்கிறத பார்க்கலாம். பட் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க அட்லீஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுங்கிறது சிபிஐயோட பார்வைக்கும், சிபிஐயோட விசாரணை அதிகாரிகளுக்கும் நிச்சயமாக வரும். நம்ம பார்க்குற வரைக்கும் இப்ப நேத்து ஒரு 15 பேர் யார் யாரு மக்கள் போய் போறாங்க. அது ஒரு விஷயம் என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ராம்குமார்னு ஒரு நபர தேடுறாங்க அப்படிங்கிறது, இன்னும் மீடியா வந்து அவங்க கூடயே போறதெல்லாம் பார்க்கின்றோம். நீங்க இந்த அளவுக்கு அதே நேரத்துல ஏன் இவ்வளவு விஷயம் கசியுது? ஏன்னா ஒரு விசாரணை வரம்புக்குள்ள இருக்கின்ற ஒரு விஷயத்த ஒரு மீடியா எப்படி இவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றாங்க? அது என்னமோ லைவா குடுத்துட்டு இருக்க மாதிரி, இந்த பாருங்க சிபிஐ வந்துட்டாங்க, சிபிஐ இறங்கிட்டாங்க, சிபிஐ ராம்குமார் தேடி போயிட்டு இருக்காங்கங்கிற அளவிற்கு இது எப்படி மீடியாக்கள் கசிவிடப்படுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே ஒரு நேரத்துல பட் சிபிஐ அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நேரங்கள்ல கோர்ட்டே கண்டிச்சிருக்கு. மீடியா ட்ரையல் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு லீகல் ட்ரையலா வர வேண்டிய ஒரு விஷயத்த மீடியா ட்ரையல் பண்ணாதீங்க. அதுலயுமே ஒரு கட்டுப்பாட கோர்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாவற்றையும் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இப்ப ஏன்னா சிபிஐ விஷம் கிடைச்சிருச்சுன்னா, இது உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியா வந்து இது எப்படியாவது நம்ம இதுல இருந்து ஏதாவது சோர்சஸ் கிடைக்குமா? வீடியோ கிடைக்காட்டி கூட சோர்சஸ் கிடைக்குமா? சிபிஐ தரப்புல இருந்து ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் வருமா? இதுதான் இருந்ததாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கசிய விடாமல் பார்க்க வேண்டியதும் சிபிஐயோட கடமையாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை இன்னுமே எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சிபிஐயும் நம்புறோம். அப்ப அதற்கு ஏற்றபடி இந்த விசாரணை என்பது போக வேண்டும்ங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. குறிப்பா நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்புனாங்களா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து பனையூர் அலுவலகத்துல சோதனை போடும்போது விஜய் அவர்கள் வந்து பனையூர் வீட்டுல இருந்து வெளியேற மாதிரி ஒரு காட்சி வந்து லைவ்ல பார்த்தேன் ஒரு சேனல்ல. இல்லங்க இது டூ இயர்லி. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இது அழைக்கப்படுவார்ங்கிறது டூ இயர்லி. விஜய் அவர்கள் வந்து ம். எப்பொழுது அழைக்கப்படுவார்ன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த கேமரால இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். புஷி ஆனந்த், மதியழகன், சீனியர் ஏற்கனவே பெயர் பதிவு செய்யப்பட்ட A1, A2, A3 ஆக இருக்கக்கூடிய இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இதில் இல்லாதவர்களுடைய பெயர்களும் நீங்கள் வந்து அழைக்கப்படும் பொழுது, உதாரணத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி சார் புஷி ஆனந்த் போறாரு. புஷி ஆனந்த் ஆப்வியஸ்லி அந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். புஷி ஆனந்த் உள்ள போகும்போது சொல்லுங்க இந்த ஒட்டுமொத்தமா இந்த மீட்டிங்ஸ் எப்படிங்க நடக்கும்? இது யார் பிளான் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி கேட்பாங்க இல்லையா? சார் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பிளான் பண்றது எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி. ஓகே. நீங்க எதன் அடிப்படையில் நீங்க வந்து கரூர் எல்லாமே சொல்றாங்களே கரூர் திடீர்னு பிளான்ல மாறுச்சு. அந்த மாறுனதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா சிபிஐ கேட்பாங்க. சார் கரூர்ல மாறதுக்கான காரணம் ஒரு திமுக ஒரு அரசியல் கட்சியாக அவங்க ஒரு கூட்டம் போடும்போது அதை எதிர்த்து நாங்கள் போட வேண்டும் என்று நினைத்தோம். சரி ஓகே. இது இந்த ஒட்டுமொத்த பிளானிங்ல உங்களுக்கு பர்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? காவல்துறை உங்களுக்கு எப்ப பர்மிஷன் கொடுத்தாங்க? நீங்க எப்ப பர்மிஷன் கேட்டீங்க? அப்ளை பண்ணது எந்த தேதி? உதாரணத்துக்கு சொல்றாங்க கோர்ட்ல போயிட்டு நாங்க ரொம்ப லாஸ்ட் நாள தான் கொடுத்தாங்க. அவங்க மறைக்கின்ற விஷயம் தாவேக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா மறைக்கிற விஷயம் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து 27ஆம் தேதி கூட்டத்துக்கு 26ஆம் தேதி பர்மிஷன் கேட்டீங்க. ஓகே. ரொம்ப பாவம்பா. என்ன தாவேக்கா இப்படி பண்றாங்களே நம்மளாம் யோசிக்கும் பொழுது, நீங்க என்னைக்குப்பா பர்மிஷன் கேட்டீங்க? 25ஆம் தேதி கேட்டேன். உண்மையிலே பாருங்க காவல்துறை 25ஆம் தேதி கேட்ட பர்மிஷனுக்கு 26ஆம் தேதி பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க நீங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக அரசை எதிர்க்கணும்னு பேசுகின்றவர்கள் திமுக மேல கால் போட பேசுறவங்க என்ன சொல்றாங்க எப்பொழுதுமே திமுக வேணும்னே பண்ணிருச்சுங்க. திமுக அதெல்லாம் தடுக்கிறாங்க. திமுக உண்மையிலே தடுக்கணும்னா எல்லா ரீசன்ஸும் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இப்ப ஒரு போராட்டம் நம்மளா எவ்வளவு பண்ணிருப்போம். ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் கேட்டா என்ன சார் கடைசி நிமிஷத்துல வரீங்க 5 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் லெட்டர் கொடுங்க சார். 5 நாளைக்கு லெட்டர் கொடுத்தாலும்
முதல் நாள் தான் நமக்கு சொல்லுவாங்க இந்த போராட்டம் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதுல 1000 கண்டிஷன்ஸ் போட்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாத, மைக் யூஸ் பண்ணாத, இந்த டயத்துக்குள்ள முடிச்சுக்கோ, 200 பேர் தான் திரட்டணும், நீ வந்து இந்த ஆட்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, சென்சிட்டிவ் கண்டென்ட் பேசக்கூடாது, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா விஜய்க்கு எவ்வளவு சொகுசு பாருங்க. காவல்துறை உண்மையிலேயே வந்து 25ஆம் தேதி கேட்ட விஜய்க்கு சரிங்க எடுத்துங்க, 26ஆம் தேதி எடுத்துங்க, உங்க தலைவர் ஏற்கனவே பிளான் போட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சாதகமான காவல்துறை வேலை பார்த்திருக்கு. ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க, காவல்துறை எங்களை வந்து கைவிட்டாங்க, காவல்துறை சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போன்ற கதைகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். இந்த கேள்விகளை மிக முக்கியமாக ஓகே இதுல பிளானிங் யாரு, இது எக்ஸிக்யூட் பண்ணது யாரு, காவல்துறையிடம் வந்து உங்களுக்கு ஏதேனும் வற்புறுத்தல் வந்ததா, கடைசி நிமிஷத்துல இல்ல சார் நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்ததான்னா பசியானதை மறுக்க முடியுமா? இல்லங்க போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்களுக்கு யாராட்டெல்லாம் போன், உங்க 4 போன் வச்சிருக்கீங்களா, 4 நம்பர்ஸை கொடுங்க, யாராட்டெல்லாம். ஏன்னா அவங்க இப்போ ஒரு கதை சொல்றாங்க இல்லையா, எங்களோட போன் சிக்னல்ஸ் வந்து பாருங்க, அன்னைக்கு நைட் நாங்களாம் கரூர்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்ப அதே போன்ஸ்ல காவல்துறை தரப்புல இருந்து புஷி ஆனந்துக்கு இது வரைக்கும் ஏதாவது போன்ஸ் வந்திருக்கா, வந்திருக்கல, வரலையா? இல்ல ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமிக்கு யாராவது பேசியிருக்காங்களா? இல்ல ஜான் ஆரோக்கியசாமி இன்னொன்னு, நாங்க நைட்டு வந்து காவல்துறையிட்டே நாங்க கேட்டோம், அனுமதி கேட்டோம், அவங்க யாருமே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அது நடந்தது உண்மையா இல்லையா? ஏன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க அவசர அவசரமாக நீங்க போய் மனுவெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, போன்ல தான். ஜானுக்கு தெரிஞ்ச ஒரு உயரதிகாரிட்ட பேசியிருப்பாரு, ஆதவர்ஜனோட தெரிஞ்ச உயரதிகாரிட்ட பேசியிருப்பாரு, இல்ல புஷியானந்த் தெரிஞ்ச உயரதிகாரிட்ட பேசியிருப்பாரு. சோ இதெல்லாம் நடந்திருக்கலாம். இதன் அடிப்படையில் இந்த ஜான் நடந்து சமன் பண்ணப்படலாம், ஆதவர்ஜனா சமன் பண்ணப்படலாம். இவர்களெல்லாம் வந்து அழைக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாகத்தான் விஜய்க்கு போராட நினைக்கிறேன். விஜய் வந்து இப்ப கூப்பிடுறது டூ இயர்லி. விஜய்க்கு ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறது டூ இயர்லி நினைக்கிறேன். விஜய் நிச்சயம் அழைக்கப்படுவார். சிபிஐயோட என்கொயரி வந்து சரியான பாதையில் போகிறது என்றால் மக்களுக்கு அப்பதான் நம்பிக்கை. ஓகேனா விஜய் தானே சொல்றாரு, நான் இன்னும் தப்பும் பண்ணல, நீதி வெல்லும் அவர் தானே சொல்றாரு. இப்ப நீதி வெல்லும் என்று சொல்கின்ற விஜயும் இதில் அழைக்கப்படுவார், அவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதனால கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்சம் ஒரு அலைச்சலாக தெரியலாம். ஆனா இது வேற வழி இல்ல. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல வந்து தமிழ்நாடு கோர்ட்டோ போட்ட எஸ்ஐடி கிடையாது. அவர்களே விரும்பி கேட்ட, இன்னும் சொல்ல மதுரையில விரும்பி கேட்ட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட சிபிஐ தான். சிபிஐ வந்த பிறகுதான் நீதி வெல்லும் சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து மனம் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் பார்வை இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகம் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்து சிபிஐ கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க உச்சநீதிமன்றத்தில் நாங்க கேட்டது வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தான் கேட்டிருந்தோம், ஆனா சிபிஐ கொடுத்துட்டாங்க, நாங்களா கேட்கல, அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீதி வெல்லும் சொல்லிட்டு சிபிஐ விசாரணை போட்டதுக்கு அப்புறம் தானே போட்டாங்க, அதை பத்தி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல மறுக்கிறாரு. இல்ல நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த வழக்குகள் ஒட்டுமொத்தம் ஒரு 8 வழக்குகள் தொடுக்கப்பட்டது இல்லையா. அதில் ஒரு வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவழகன் யாருக்காக ஆஜராகிறார்னா ஆதவர்ஜனுக்காக ஆஜராகிறார். இது மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச்ல. எங்களுக்கு சிபிஐ இன்னைக்கும் நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, ஹிந்துவோட செய்தி வரும், முதல் செய்தியாக வரும். அறிவழகன் போய் கேட்கிற வெக்கேஷன் பெஞ்ச்ல. வெக்கேஷன் பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு வெக்கேஷன் பெஞ்ச் சொல்றாங்க, உங்களோட அவசரத்துக்குலாம் இங்க வெக்கேஷன் பெஞ்ச்ல நீங்க வழக்கு தாக்கல் பண்ண முடியாதுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க ப்ராப்பரா போய் டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு வேறொரு வழக்கு, நீங்க இந்த எஸ்ஓபி வழக்கோட சேர்ந்த அந்த வழக்குலையும் ஒருத்தர் கேட்கும் பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையில விசாரணை இருக்கு, காவல்துறை நம்பாம உடனே நீங்க சிபிஐ கேட்பீங்களா, நீங்க மெட்ராஸ் கோர்ட்டு கேட்கறாங்க. அது வேணா நான் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா அடிச்சு சொல்றேன், ஆதவர்ஜுனா தரப்பில் ஆஜரான அறிவழகன் சிபிஐ கேட்டார். தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ச்சியா பொய் பேசிட்டே இருக்க முடியாது, அருண்ராஜ் பொய் பேசிட்டே இருக்க முடியாது. தயவு செய்து நீங்க மக்களை ஏமாத்தலாம்னு முயற்சி பண்ணாதீங்க. எல்லோருக்கும் தெரியும், ரொம்ப சாமானிய மக்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நிறைய பேர் ட்விட்டர் பசங்க எழுதுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அருண்ராஜ் வருஷன்கே போலாம். இல்லங்க நாங்க கேட்கலங்க, ஆனா எங்களை மீறி கொடுத்துட்டாங்க சார், நீங்க நீதி வெல்லும்னு எழுதுறீங்க. இல்ல அருண்ராஜே விஜய் கூட 2 வரியில தான் எழுதுவார், 2 வார்த்தை தான் எழுதுவார். அருண்ராஜ் டீட்டெயிலா எழுதலாம் இல்லையா? அருண்ராஜ்க்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது இல்ல. அவங்களோட செய்தி தொடர்பாளர் இல்ல கொள்கை பரப்பு செயலாளர், நாங்கள் சிபிஐ கோரவில்லை, எழுத்துப்பூர்வமா, வாயில வந்து வட சொல்றது கிடையாது, எழுத்துப்பூர்வம், நாங்கள் சிபிஐ கோரவில்லை, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சிபிஐ கொடுத்துள்ளார்கள், அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லப்பா. நீங்க உண்மையிலே கொள்கை எதிரின்னு சொல்றதுனால சிபிஐ ஏற்க வேணாம்னு சொல்லி சொல்றாங்க, அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் அதை எழுதணும், இல்ல விஜய் எழுதாட்டி அட்லீஸ்ட் புஷியானந்தோட பதிவுகள்ல வரணும், இல்ல அட்லீஸ்ட் வந்து அடுத்தடுத்துல இருக்கிற ஆதவர்ஜுனாவோட பதிவுகள்ல வரணும். அதுல வந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல, அவங்க சிபிஐ கேட்கலாம். ஆதவர்ஜுனா எழுதவே முடியாது, ஏன்னா அவர் முதல்ல சிபிஐ கேட்டதே ஆதவர்ஜுனா தான். இது எழுதிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல, ஓகே. ஏன்னா நீங்க சும்மா இல்ல ஆதவர்ஜுனா சிபிஐ கேட்டாருன்னா அது விஜய் அவரோட நாலேஜோட கேட்டாரா அவரு, இல்லைன்னா வந்து ஆதவர்ஜுனாவும் சொந்த விருப்பப்படி கேட்டாரா சிபிஐ? கட்சியில வந்து விஜயோட நாலேஜ்ல என்னதாங்க நடக்குது? நீங்க விஜயோட நாலேஜ்ல தான் வந்து இந்த நிர்வாக குழு போடப்பட்டதா, 30 பேர் போட்டுக்கொண்ட நிர்வாக குழு போடப்பட்டதா? விஜயோட நாலேஜ்ல தான் 5ஆம் தேதி பொதுக்குழு தேதி கொடுத்திருக்காங்களா? விஜயோட நாலேஜ்ல தான் பல பார்ட்டி பொசிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்களா? எதுதான் விஜய்க்கு தெரியும்? நீங்க என்ன ஏன் சொல்றேன்னா, விஜயோடைய கட்டுப்பாட்டில் தளபதியின் ஆணைப்படி தளபதியின் பார்வையில் இது நடக்கிறது சொல்லி சொல்றாங்க. விஜய் வரவே இல்லையே. நீங்க இன்னைக்கு கேட்டீங்கல்ல விஜய் எங்க போனாருன்னு, நினைக்கிறேன் அன்னைக்கு எங்க நீங்க போனீங்க சார்? விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அவரை டிக்ளேர் பண்ணிட்டார். மதுரையில எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் அரசியலுக்காக மட்டும்தான் இப்பொழுது பேசிட்டு இருக்கேன், அரசியல் தான் எனக்கு முழு நேர வேலை, அரசியல் எனக்கு வந்து மாற்று தொழில் அல்ல,
அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்ல. நீ எதனா கடிதம்லாம் எழுதுறீங்க. ஆனா பொழுதுபோக்குறவனோட மோசமா, மாற்றுத் தொழிலோட மோசமா நீங்க அரசியல் கையாண்டுட்டு இருக்கீங்க. அரசியல் எனக்கு எதுக்கு அரசியல்ங்கிற பார்வையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ விஜய் அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு ஆதவ திடீர்னு டெல்லி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. அவர்ட்ட சொல்லிட்டு போனாரா, தலைவரே நான் வந்து டெல்லிக்கு போறேன். இன்னும் சொல்ல போனா அந்த டெல்லிக்கு தான் அவர் போனாரா போகலன்னு அவரும் உறுதிப்படுத்தல. இந்த கட்சியில இருக்க யாருக்கும் தெரியல. இந்த புஷியான தலைவர் நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கிறேன். ஜான் சார் சார் நான் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வெளியே போறேன். நான் கல்வி ப்ரொஃபசர் ராஜ்மோகன் சார் நான் வந்து திருச்சியில ரூம் போட்டு தங்கி இருக்கேன். இது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே சம்பவம் நடந்துருச்சா, ஓகே எல்லாரும் திரும்பி வர வரைக்கும் நம்ம பேசாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜான் ஏதாவது சொல்லுவார். ஜான் என்ன சொன்னாரு, சார் வழக்கம் போல பனையூர்ல பாத்திரலாம். இது சரியா தப்பா? அவ்வளவுதான். அவர் முடங்கி கிடந்தார், அவர் சாப்பிடாம இருந்தார், அழுதார், ஏதாவது நம்ம நம்புற மாதிரி ஏதாவது இருந்துச்சா அவர் வெளியே வரும்பொழுது? சோ இது எதுவுமே விஜயோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிற சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப பல நேரங்கள்ல ஆதவ அர்ஜுனா சில இண்டிவிஜுவலான எடுக்கிற முடிவுகள் ஜானுக்கு அது உடன்பாடு கிடையாது. ஆனா அவர் எடுத்துருவாரு. ஏன்னா இப்ப நீங்க இப்ப வக்பு வாரிய போர்டுக்காக நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. அது வந்து ஜானுடைய முடிவுகளை முயற்சிகளை பண்றாரு. ஆதவ அர்ஜுனா இண்டிவிஜுவலா பண்றாரு. ஆதவ அர்ஜுனா இண்டிவிஜுவலா பண்ணிட்டு அதற்கு பிறகு தாவேக்கு கிரெடிட் கொடுக்க பாக்குற தாவேக்க சார்பா தாங்க நாங்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கொடுத்து சார் இதன் மூலியமா நான் சிறுவன் வாக்கள் எடுத்துடலாம் சொல்லிட்டு ஒரு கதையை கொடுக்குறாரு. நீங்க அதுக்கு ஒரு என்ன டீடைல் பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லி வராரு. அந்த பிரஸ் மீட்ல அவரால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா கடைசி சொல்லி ஜான் சொல்றாரு, நீங்க பேசக்கூடாது சார், எந்த விஷயத்தை குறித்து பேசக்கூடாது, நீங்க பேசாம போயிட்டு வாங்க. பேசாம போறதுக்கு நான் அதுக்கே பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்துதான் இந்த கட்சியில் நடக்கிறதா என்றால் இல்ல. இண்டிவிஜுவலா இன்னைக்கு ஆதவர்ஜன் என்ன முடிவு பண்ணாரு, அறிவலைனா அறிவழகன் வந்து ஆதவர்ஜனோட ஆளா இருக்காரு. நீங்க ஒரு சட்டக்குழுன்னு ஒண்ணு போடுறாங்க. நீங்க புஷியானதுக்கு ஒரு கட்டுப்பட்டவரா இருக்காரு. பட் ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு அதை கேட்டு நடக்கணும். இல்ல சீட்டா தொங்கல்குமார் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடக்கணுங்கிற இடத்துல அறிவழகன் இருக்காரு. அப்ப அறிவழகன் சார் நீங்க சிபிஐ கேட்டுருங்க சார், நீங்க வந்து மதுரை பெஞ்ச்ல போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருகிறது. அது ஜானுக்கு தெரியுமா, புஷியானதுக்கு தெரியுமா, விஜய்க்கு தெரியுமான்னா இந்த கட்சியில அது எப்பொழுதுமே வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். யாருக்கும் ஒன்று தெரிந்த ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைக்கு நடந்தால் ஒரு விஷயம் நடக்கிறதா என்றால் அது எப்பொழுதுமே நடக்காது. ஏன்னா விஜய் அது குறித்தெல்லாம் பெரிய அக்கறை இல்லாமல் தான் இருக்கிறார். ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.